வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அமேசான்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிடெக்கோட ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு டெலிவரி வந்துச்சு. அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருந்துச்சு. ஒன் சைடு வந்து இந்த சீல் பிரேக் ஆகி தான் இருந்துச்சு. நான் அத கேட்கறதுக்குள்ளார அந்த டெலிவரி மேன் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கேருந்து சீக்கிரமா கிளம்பிட்டாரு. ஏன்னா மழை வந்துட்டு இருந்துச்சு. பார்சல்ல ஒரு சைடு சீல் பிரேக் ஆயிருந்தா என்ன? உள்ளார ட்ரைபாட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஓப்பன் பண்ணேன். டீசர் நல்லா இல்லைனா கூட படம் சூப்பரா இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட் தான். பார்சலுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைபாட் பாக்ஸ் இருந்துச்சு. ச்சே! செம்மையா இருக்குதுப்பா பாக்ஸு அப்படிங்கிற லெவலுக்கு இந்த பாக்ஸ் இருந்துச்சு. பாக்ஸே இந்த லெவல்ல இருக்குதே! அப்போ கண்டிப்பா ப்ராடக்ட்டு வேற லெவல்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்ல வந்துட்டு அதோட பிராண்டிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பக்காவா குடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்பு அப்படிங்கிற மாரி கேட்குறீங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ தான் மொதல்ல நான் ட்ரைபாடே வாங்குறேன். நெக்ஸ்ட் அதோட பாக்ஸ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளார ஒரு பிளாக் கலர் பவுச் வந்து ராப் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைபாட் இருந்துச்சு. அது கூட ஒரு மொபைல் ஹோல்டரும் இருந்துச்சு. அது தனியா தான் இருந்துச்சு. வேற எதுவும் இல்ல அந்த பாக்ஸ்ல. யூசர் மேனுவல் ஏதாவது இருக்குதான்ட்டு பாக்ஸ்ல பார்த்தேன். யூசர் மேனுவலும் எதுவும் குடுக்கல. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைபாடு டிஜிடெக் அதோட ட்ரைபாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலுமினியம் மெட்டீரியல் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் அலுமினியம் நீங்க இதில வந்து பார்த்தீங்கன்னா, சம் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக்கா இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அப்பாடா! நம்மளும் ட்ரைபாடு வாங்கியாச்சு. செம்மையா இருக்குது, சூப்பரா இருக்குது அப்படின்னு மைண்ட் யோசிக்கிறதுக்குள்ளார ஒரு பஞ்சாயத்து. என்னடான்னு கொஞ்சம் டீட்டெயிலா நோட் பண்ணா தான் தெரியுது. இந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி டேமேஜ்டு பீஸு. அந்த ஹோல்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்க்ராச்சஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் மாரியே தெரியல. ஃபுல்லா கொஞ்சம் டேமேஜ் ஆகியே இருந்துச்சு. எல்லாம் அந்த கலர் போயி, கீழ வந்து ஒரு ப்ராடக்ட்ட போட்டு நம்ம சரிச்சு விட்டா எப்படி இருக்குமோ, அந்த மாரி டேமேஜஸ்லாம் நெறைய இருந்துச்சு இதுல. இதுல அந்த பிளாக் அவுட் வர இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த டைம்ல நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டே நான் சொன்ன மாரி தான். ட்ரெய்லர் நல்லா இல்லனா என்ன? படம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, ட்ரெய்லரும் நல்லா இல்ல, படமும் நல்லா இல்ல. யாரு கண்ணு வச்சாங்கன்னு தெரியல மக்களே! இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேமேஜஸ்லாம் நல்லா விசிபிளாவே தெரியும். அந்த ஹோல்டர்ல. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அப்பதான் என் மைண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஓடுனுச்சு. டெலிவரி பாய் வந்துட்டு மழைக்காக ஓடல. இந்த டேமேஜ வந்து நான் கிளைம் பண்ணிருவேன்ட்டு அவரு அவசர அவசரமா குடுத்துட்டு போயிட்டாரு. இந்த லெக்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அந்த ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா, ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மென்ட் போட்டேன். இந்த ரீப்ளேஸ்மென்ட்க்கான ரீசன் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் குடுத்துருந்தேன். ஆல்ரெடி ப்ராடக்ட் இப்படி வந்துருச்சேன்ட்டு செம்ம காண்டுல இருந்தேன். இதுல வேற இவைங்க ரேட்டிங்லாம் வேற கேட்குறாய்ங்க. ரீப்ளேஸ்மென்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே வருது அப்படிங்கிற மாரி டிஸ்ப்ளே ஆனுச்சு. பார்க்கலாம் அந்த ப்ராடக்ட்டாச்சும் நம்மளுக்கு வந்து ஒழுங்கா வந்து சேருதான்ட்டு. ஒரு 700 போட்டு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்துட்டு அமேசான்ல வாங்குறோம். ஆனா, அதுக்கான ஒரு குவாலிட்டியோ, ஒரு சேஃப்டியோ எதுவுமே வந்து கிடையாது. இந்த மாரி ஒரு கொரோனா பேண்டமிக் டைம்ல வந்துட்டு டெலிவரி பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோ ஒரு கஷ்டன்ட்டு. பட் ஆஸ் அ கஸ்டமரா நாங்களும் வந்து காசு குடுத்து தான் ப்ராடக்ட்ட வாங்குறோம். ஸோ, அந்த காசுக்கான ஒரு குவாலிட்டியும், ஒரு சேஃப்டியும் குடுங்கன்னு தான் நாங்க கேட்குறோம். ஸோ, தப்பு எங்க நடந்திருக்குதுன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ, அது ரீட்டெயிலர்லயும் நடந்திருக்கலாம், டிஸ்பேட்ச் போதும் நடந்திருக்கலாம். ஸோ, கஸ்டமர் நாம தான் வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். உங்களுக்கான பார்சல்ல வந்து சீல் வந்து பிரேக் ஆயிருந்துச்சுன்னா, நீங்க வந்து கொஸ்டின் பண்ணுங்க டெலிவரி பாய்ட்ட. இது ஏன் பிரேக் ஆயிருக்குது அப்படின்ட்டு. சீல் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பார்சல் வந்த உடனே அத வீடியோ எடுங்க. உள்ளார ப்ராடக்ட் இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. ஒரு எவிடன்ஸ்க்காக. ஸோ, மக்களே பி அவேர் வைல் ரிசீவிங் பார்சல்ஸ். தேங்க் யூ.